إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமானாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் வானவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பது போல் அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நாட்களுக்கும் அல்லாஹ் தனி மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். சில நேரங்களுக்கும் அல்லாஹ் தனி மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களுக்கு அல்லாஹ் ஒரு தனி மகத்துவத்தை வைத்திருக்கின்றான். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதமான சில மாதங்களுக்கு நீங்கள் கண்ணியத்தை கொடுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அந்த புனிதமான மாதங்களுக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக கண்ணியம் கொடுக்க வேண்டும். அதில் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? புனிதமான மாதமாக நமக்கு சொல்லியிருக்கின்றான். அந்த புனிதமான மாதங்களில் ஒரு மாதம்தான் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதமாகும். 4 மாதங்கள் புனிதமானவை. துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் முஹர்ரம் மாதம், அது மிக மிக முக்கியமான புனிதமான மாதமாக கருதப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம்,
அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் ஆகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லும்போது அந்த மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உள்ளது. அந்த மாதம் ஒரு புனிதமான மாதமாகும். அந்த மாதத்தில் மனிதர்கள் தவறுகள் செய்யக்கூடாது, அனாச்சாரங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதம் தான் இந்த மாதம். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடு. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய வீடாகும்? அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுடைய வீடாகும். அதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? கண்ணியத்தை கொடுக்கின்றோம். காபத்துல்லா அது அல்லாஹ்விற்கு மிக முக்கியமான ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட அது அல்லாஹ்வுடைய வீடாகும். அதற்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாக்கத்தல்லாஹ் என்று சொல்லியிருப்பான். அல்லாஹ்வுடைய ஒட்டகம். சாலிஹுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஒரு அத்தாட்சியாக வழங்கப்பட்டது. அது அல்லாஹ்வுடைய ஒட்டகமாக இருந்ததினால் அதை துன்புறுத்தக்கூடாது, அதற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் சமுதாயம் அல்லாஹ்வுடைய ஒட்டகத்திற்கு துன்புறுத்தினார்கள். அதனாலே அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த சமூகத்தை அழித்தான் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆக அப்படி இருக்கும்போது ஷஹருல்லா அல்லாஹ்வுடைய மாதம், ரமலான் மாதம் எடுத்தால் பரக்கத்தான ஒரு மாதம் என்று சொல்லலாம். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜுடைய மாதம் எடுத்தால் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு புனிதமான மாதம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கின்றதே அது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கின்றது. ஆக இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகின்றது என்பதை நாம் எல்லாம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சிறப்பித்து நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். புனிதமான 4 மாதங்கள் ஒன்று இந்த மாதமாகும். இந்த மாதங்களில் குஃபார்கள், அதாவது காஃபிர்கள், மக்காவாசிகள் போர் செய்ய மாட்டார்கள். ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தில் அனாச்சாரங்களோ அநியாயங்களோ பாவங்களோ செய்யாமல் நாம் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கின்றது, இதில் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே மாதத்தில், இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினார். கொடூரமான ஆட்சி செய்த ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை, அந்த சமூகத்தை அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். இது முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்தது. இந்த முஹர்ரம் மாதத்தில் நடந்ததினால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அதுவும் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளில் நடந்ததினால் அந்த நாளில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்களே, அவர்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நிகழ்வு இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு முக்கியத்துவத்தை அவர்கள் எப்படி நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பே முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நாளில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆஷூரா என்று அந்த செய்தி வருவதற்கு முன்பே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த கூட்டத்தை காப்பாற்றினார்களே, அதில் செய்தி வருவதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்வார்கள்? தொடர் ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள்? நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார்கள். அறியாமை கால மக்களும் என்ன செய்திருக்கின்றார்கள்? இந்த முஹர்ரம் மாதம் ஒரு புனித மாதம் என்று அவர்கள் அந்த மாதத்தில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அறியாமை காலத்தில் குறைஷியர் முஹர்ரம் 10வது நாளில் ஆஷூரா நோன்பு நோற்று வந்தனர். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷூரா நாளில் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்பே அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? இந்த நாளில் நோன்பு நோத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இது ஆரம்ப காலத்தில் கட்டாயமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நோன்பு கடமையாக்குவதற்கு முன்பே ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் முதலாவதாக கட்டளையிட்டது என்ன தெரியுமா? முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோற்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அதற்கு பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்கின்றார்கள். என்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இந்நாளில் யூதர்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யூதர்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம் கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு யூதர்கள் பதில் அளித்தார்கள், இந்நாளில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனிடம் இருந்து எங்களை காப்பாற்றினான். அதனால் அல்லாஹ் இந்நாளில் ஃபிரௌனை மூழ்கடித்தான். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை காப்பாற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்நாளில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதாக நோன்பு நோட்டார்களே, நாங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள், நாங்கள் தான் அதற்கு நெருக்கமானவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருக்கமானவர்கள் நாங்கள் தான், ஆக நாங்கள் தான் நோன்பு நோற்பதற்கு மிக தகுதியானோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்நேரத்தில் சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், இந்நாளில் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அப்போ ஆரம்ப காலத்தில் முஹர்ரம் மாதத்தில் இந்த நாளில் ஆஷூரா நாளில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்திருக்கின்றது. அந்நாளில் சஹாபாக்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளும் குழந்தைகளும் நோன்பு நோக்குமாறு என்ன செய்திருக்கின்றார்கள்? கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பசி எடுக்கும் போது விளையாட்டு பொருளை காட்டி அவர்களை நோன்பு நோக்க வையுங்கள் என்று கட்டளையிட்டதை நாம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு என்ன ஆகின்றது என்றால், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து 2ஆம் ஆண்டு அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்குகின்றான். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அதாவது ஆஷூரா நாளில் விருப்பம் உள்ளவர்கள் நோன்பு நோக்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் நோன்பு நோக்க தேவையில்லை என்று கட்டளையிடுகின்றார்கள். ஹதீஸில் எப்படி வருகின்றது என்றால், ஜாபிர் பின் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், முஹர்ரம் 10வது நாளில் ஆஷூரா நோன்பு நோக்குமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கட்டளையிட்டு வந்தார்கள். அந்நோன்பை நோக்குமாறு எங்களை ஊக்குவிக்கவும் செய்தார்கள். அந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்கிறோமா என எங்களை கவனித்தும் வந்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது ஆஷூரா நோன்பு நோக்குமாறு எங்களுக்கு கட்டளையிடவும் இல்லை, எங்களுக்கு தடை விதிக்கவும் இல்லை, அந்த நாளில் எங்களை கவனிக்கவும் இல்லை என்று சமுரா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கட்டாயமாக்காமல் விரும்பினால் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள், எதுவுமே சொல்லவில்லை. ஆக இப்படி ஒரு ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு என்ன ஆகின்றது என்றால், கடைசி காலகட்டத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கட்டத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஆஷூரா நாளில் நாங்களும் நோன்பு நோக்கின்றோம், யூதர்களும் நோன்பு நோக்கின்றார்கள், ஆக இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செய்வது போல நாங்களும் செய்கின்றோமே, இதற்கு என்ன என்று கேட்கும் பொழுது அந்நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹர்ரம் 10வது நாளை ஆஷூரா யூதர்கள் கண்ணியப்படுத்தியும் பண்டிகை நாளாக கொண்டாடி வருகின்றார்கள், ஆக இந்நாளில் நீங்களும் நோன்பு நோருங்கள் என்றார்கள். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நான் உயிருடன் இருந்தால் 9வது நாளிலும் 10வது நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆக அடுத்த ஆண்டு வருவதற்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆக ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த மாதம் புனிதமானது என்று சொல்லி இருக்கின்றானோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா நோன்பு இருக்கின்றது, அது ஒரு மிக முக்கியமான நோன்பாக கருதப்படுகின்றது. அந்நாளில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அந்நாளில் நோன்பு நோற்றால் அல்லாஹ் அந்நாளில் நோன்பு நோக்கக்கூடிய தனி நன்மை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நாளில் நோன்பு நோற்பதற்கு
அதற்குரிய கூலியை பற்றி நமக்கு அறிவிக்கின்றார்கள். இதனால் என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது? யூதர்கள் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பே மக்கா வாசலும் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அவர்களும் நோன்பு நோற்றார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இது விருப்பம் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த நோன்பிற்கு என்ன நன்மை இருக்கின்றது? அதற்கு நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பாவங்களுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? அதற்கு இந்நாளில் நோன்பு நோற்றால் இதற்கு முன் செய்த ஒரு வருடத்திற்குரிய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அரஃபா நோன்புக்கும் அதே சிறப்பு தான் இருக்கின்றது. அதே போல ஆஷூரா நோன்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். ஆக அதனால்தான் இந்நாளில் நாம் எல்லாம் நோன்பு நோக்க வேண்டும். முஹர்ரம் மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த அல்லாஹ்வுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இந்த ஆஷூரா நாளில் 10வது நாளில் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தது போல 9வது 10வது தாசுஆ ஆஷூரா இந்த 2 நாட்களையும் நோன்பு நோற்பது சிறந்தது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்நாளில் நோன்பு நோற்பதினால் நமக்கு அல்லாஹ் அதிகமாக நன்மைகள் தரக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகின்றது. எப்படி ரமலானுடைய மாதத்தில் நாமெல்லாம் அமல்கள் செய்வதற்கு ஆர்வமாக போட்டி போட்டு அதிகமாக செய்தோமோ, அதே போல இந்நாளிலும் நாம் எல்லாம் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும், அதிகமாக தொழுக வேண்டும், அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இம்மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுகின்றது. அல்லாஹ் சில மாதங்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சில சலுகைகளை தரும்போது இம்மாதத்திற்கும் அல்லாஹ் அதிகமான சலுகைகளை தந்திருக்கின்றான். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, நாமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்துகளை பேண வேண்டும் என்றால் இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தாக இருக்கின்றது. ஒரு முக்கியமான நோன்பாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் இந்த ஆஷூரா நாளில் நாம் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 9வது நாளிலும் 10வது நாளிலும் முஹர்ரம் 9, 10 நாம் கண்டிப்பாக நாம் நோன்பு நிற்க வேண்டும். அதற்குரிய கூலியை நாம் அல்லாஹ்விடத்தில் அடைய வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. அதே போல ஆஷூரா நாளில் நோன்பு நோக்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக, எப்படி சட்டத்திட்டங்களை அவர்கள் பேண வேண்டும் என்பதற்காகவும் தூதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். இறுதியாக வந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை ஏவினார்களோ அதை நாம் என்ன செய்ய பின்பற்ற வேண்டும். எதிலிருந்து நம்மளை தடுத்தார்களோ அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத எந்த செயல்களும் நாம் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நான் சொல்லாத ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையோ யார் ஒரு மனிதர் செய்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர்களே அல்ல என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்றால் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர் வேற ஒருவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்மளுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில அனாச்சாரங்கள், முஹர்ரம் மாதம் வந்துவிட்டாலே அதில் முஸ்லிம்கள் அந்த மாதத்தில் ஆரம்ப 10 நாட்களில் அந்த பிறை 1 முதல் 10 வரை அவர்கள் இஸ்லாத்தில் இல்லாத சில மூட நம்பிக்கைகளை பின்பற்றி அவர்கள் சில அனாச்சாரங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பொதுவாகவே நம்முடைய இஸ்லாத்தில் சில விஷயங்கள் கலந்து விட்டன, கலப்படம் அதிகமாக இருக்கின்றது. மாற்று மத கலாச்சாரத்தினுடைய சில கலப்படமும் நம்மிடத்தில் இருக்கின்றது. அவர்கள் கொண்டாடக்கூடிய சில விஷயங்கள் நாமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எதை செய்கின்றார்கள் அதையே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது.
அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி நமக்கு ஆஷுரா நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னார்களோ, ஆனால் அந்த விஷயத்தை மறந்து இன்னொரு செய்தியை கொண்டு வருவார்கள். கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அந்நாளில் கொல்லப்பட்டார்கள், அதனால் நாங்கள் துக்க நாளாக கருதுகின்றோம். ஒரு பக்கம் இஸ்லாத்தில் அந்நாள் வெற்றி பெற்ற நாள் என்று சொல்லப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினான், வெற்றி பெற்ற நாள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இவர்கள் அதை துக்க நாளாக என்ன செய்கின்றார்கள், அதை துக்க நாள் என்று கருதுகின்றார்கள். அந்நாளில் அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? சில மனிதர்கள் கற்பாடை அணிந்து கொண்டு, அந்நாளில் முஹர்ரம் 10வது நாளில் கற்பாடை அணிந்து கொண்டு கைகளில் கத்திகளையோ கத்திரிக்கோள்களையோ வைத்துக்கொண்டு உடம்புகளை கீறி கொண்டு இருப்பார்கள். இது இஸ்லாத்தில் சாதாரணமாகவே ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அழுவக்கூடாது, சட்டைகளை கிழிக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகின்றது. ஆனால் இவர்கள் காலம் காலமாக இந்த கலாச்சாரத்தை, இந்த அனாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இதை செய்து கொண்டு தான் வருகின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய, அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னா நாமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், அதாவது சுன்னத்தை பேணக்கூடியவர்கள், ஜமாத்துடன் இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அந்த அலைக்கும் ஜமாத் என்ற ஹதீஸ்க்கு விளக்கமாக சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸை பேணக்கூடியவர்கள். நம் முஸ்லிம்கள் இந்நாளில் இஸ்லாத்தில் இல்லாத சில விஷயங்களை கொண்டு வருவார்கள். அதில் என்ன தெரியுமா? தீ குளித்தல். சில ஊர்களில் நாம் பார்க்கலாம், முஹர்ரம் மாதம் 10வது நாளில் 9, 10வது நாள் என்ன செய்வார்கள், இந்த இந்துக்கள் தீப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் நடப்பார்களே, அதே போல இவர்களும் நடப்பார்கள். இதில் அதிகமாக பெண்கள் நடப்பார்கள். அந்த பெண்களும் என்ன செய்வார்கள், நடப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்கள் நடக்கும். இன்னொரு என்ன தெரியுமா, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம், அதாவது சாம்பிராணி போட வரக்கூடிய அந்த முல்லா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உப்பு மிளகு கொடுத்து அதன் மூலமாக என்ன செய்வார்கள், எங்களுடைய பாவங்கள் கழிக்கப்படுகின்றன, உப்பு மிளகு மூலமாக பாவங்கள் கழிக்கப்படுகின்றன. இதுவும் சில வீடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. சில வீடுகளில் என்ன நடக்கும், சில வீடுகளில் கணவன் மனைவி சேரக்கூடாது. இந்த 10 நாட்களில் எப்படி இந்துக்களிடம் இருக்குமோ அதே போல இந்த 10 நாட்கள் சேரக்கூடாது, இது மோசமான நாள் என்று அவர்கள் என்ன செய்ய, இப்படி பல அனாச்சாரங்களை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை இஸ்லாம் தடுக்கின்றது. இதையெல்லாம் செய்யக்கூடாது. இஸ்லாம் எதை காட்டுகின்றதோ, எதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றதோ அதை மட்டும்தான் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் மூட நம்பிக்கை. யாரோ ஒருவர் சொன்னது, யாரோ ஒருவர் செய்தது, இது அப்படியே இஸ்லாத்தில் வந்து நுழைந்து விட்டது. இதை காலம் காலமாக செய்கின்றார்கள். இன்று நாம் போய் சொன்னோம் என்றால், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நாம் சொன்னோம் என்றால், முன்னாடி இருந்தவர்கள் செய்தார்கள், அவர்களெல்லாம் தடுக்கவில்லை. அப்போது நம்மிடத்தில் அந்த அளவிற்கு மார்க்கம் இல்லாமல் இருந்தது, மார்க்க அறிவு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு டெக்னாலஜி வந்து விட்டது, மார்க்க அறிவு நம்மிடத்தில் இருக்கின்றது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இது தப்பு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தப்பு என்று தெரிந்து கூட நரகத்தின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் இந்த தவறுகள் இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொல்கட்டை சுடுவது, இப்படி பல அனாச்சாரங்களை செய்து ஒரு பஞ்சா என்று செய்து கொண்டிருக்கிறார். பஞ்சா என்று சொல்வார்கள். அது அவர்களிடத்தில் தான் விளக்கம் கேட்க வேண்டும். அதற்கு பல விளக்கங்களை தருவார்கள். அந்த பஞ்சா என்று சொல்லி வீடுகளில் அதாவது 9ஆம் நாளில் அசருக்கு பிறகு பாத்தியா ஓதுவார்கள், 10வது நாளில் நோன்பு நோற்பார்கள். அவர்கள் 9ஆம் நாள் நோன்பு நோக்க மாட்டார்கள், 10வது நாளில் தான் நோன்பு நோய். இப்படியெல்லாம் பல அனாச்சாரம் அவர்களாக இட்டு கட்டி அவர்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை மார்க்கம் தடுக்கின்றது, இதை செய்யக்கூடாது என்று சொல்கின்றது. ஆக நாமெல்லாம் உண்மையான விஷயத்தை புரிந்து கொண்டு, குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகின்றதோ அதை மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும், அதை மட்டும் செய்துவிட்டு சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும். இஸ்லாம் காட்டி தராத, மற்றவர்கள் சொன்ன அதை நாம் செய்தோமே என்றால் நாம் உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் இருக்க மாட்டோம். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸிற்கு நாம் என்ன ஆகிவிடும்,
ஆளாகிவிடுமாக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துடன் அல்லாஹ்விடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் நம்மளை படைத்தானோ, நம் அனைவருக்கும் அல்லாஹ் சத்திய மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்து விட்டார். இதுதான் உண்மையான மார்க்கம், நிலையான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருந்திருக்கின்ற சொர்க்கத்தில் சென்று விடலாம். அதற்குரிய வழிகளை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றான். ஆக அந்த வழியில் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதையில் சென்று நாம் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது நேரான பாதையில் சென்று சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்கள் அதை செய்யக்கூடிய தௌஃபீகை தருவான் என்று கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுவு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.